சதீஷ் சார், சதீஷ் சார் லைன்ல ஹலோ. இருக்கீங்களா? இருக்கேன் சார், இருக்கேன் சார். பேசலாம் சார். வணக்கம், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். ஹலோ சார், ஒன்லி ஒன் டவுட் சார். இப்போ நம்ம தூங்கி எந்திரிச்ச உடனே ஐ மீன் மிடில் ஒரு 4 to 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஒன் சைடு மட்டும் பேக்ல பெயினிங்கா இருக்கு. அது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமா இல்ல கிட்னி ஸ்டோன்ஸா சார்? தூங்கி எந்திரிக்கிறதுங்கிறது மார்னிங் 5 மணிக்கா 7 மணிக்கா? இல்ல சார், மிடில்ல ஒரு 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஒரு 12 to 1 அந்த மாதிரி. ஏன்னா மிடில்ங்கிறது எதுன்னு கண்டுபிடிக்க முடியல. நிறைய பேர் படுக்கிறதே 12 மணி அப்படிங்கறனால எது மிடில்னு கண்டுபிடிக்க முடியல இப்ப இருக்க லைஃப் ஸ்டைல. ஏன்னா எல்லாருமே 8 மணிக்கு தூங்குறவங்க யாருமே இல்லாம போயிட்டாங்க. இப்ப 9 மணிக்கு தூங்குறவங்களும் குழந்தைகள் கூட இப்ப 9 மணிக்கு தூங்காத அளவுக்கு மாறிடுச்சு. நிறைய பேருக்கு வந்து ஈவினிங் அப்படின்னாலே அது 9 o'clock 10 o'clockங்கிற மாதிரி இன்னைக்கு ஆயிருச்சு. ஓகே, 10 o'clock 10 o'clock அப்புறம் ஓகே 10 o'clock ஸ்லீப்பிங் ஆயிடுவேன். ஒரு 2 o'clock மாதிரி நம்ம இந்த பக்கம் திரும்பி படுக்கும்போது அது பிடிச்ச மாதிரி இருக்கு சைடுல. கேஸ் பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல. அது ஓகே ஓகே ஸ்டோன் ஃபார்ம் ஆயிருக்குமான்னு சொல்லிட்டு நான் பீன்ஸ் ட்ரீட்மெண்ட் கூட பண்ணேன். அதுக்கப்புறம் நார்மலாவே கொஞ்சம் நம்மளுடைய பாடி நேச்சர்ல பாத்தீங்க. ஓகே, புரிஞ்சிருச்சு. நார்மலாவே நம்மளுடைய பாடி நேச்சர்ல பார்த்தோம் அப்படின்னா காலையில இருந்து நைட் வரைக்கும் நம்ம ஆக்டிவா இருக்கும்போது உடம்புல எந்த வலிகளுமே தெரியாது. ஓய்வெடுக்க போகும்போது, படுத்து தூங்கும் போகும்போது, அல்லது தூங்கி இடையில முழிக்கும் போதோ, அல்லது தூங்கி எந்திரிக்கும் போதோ, கம்ப்ளீட் ஆகி எந்திரிக்கும் போதோ, இந்த 3 கேட்டகரியில ஒண்ணு படுக்க போகும்போதுதான் நம்மளுக்கு தூங்க விடாம உடம்பெல்லாம் முறிக்கும், வலிக்கும், கடுக்கும், மிதிச்சு விட்டாதான் தூக்கம் வரும், பிடிச்சு விட்டாதான் தூக்கம் வரும்னு ஒரு கேட்டகரி. இப்ப 2வது கேட்டகரி தான் நீங்க சொல்றது. ஃபர்ஸ்ட் படுத்த உடனே களைப்பு சோர்வுல தூக்கம் வந்துருது. ஆனா இடையில முழிச்ச உடனே அங்கங்க வலி வருது. அது ஏன்னு தெரியல. அப்புறம் மீண்டும் தூங்க 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆயிருது. மீண்டும் அதை மாறி நான் தூங்குறதுக்கு அப்படிங்கிற ஒரு கேட்டகரி. 3வது கேட்டகரி பார்த்தோம்னா நல்லா படுத்து தூங்கிடுவாங்க. எந்திரிக்கும் போது காலை மடக்குனா முழங்கால் வலிக்கும், திரும்பி படுத்தா இடுப்பு வலிக்கும், எந்திரிச்சாக்க குதிங்கால் வலிக்கும், எந்திரிச்ச உடனே நடக்க முடியாது, மயக்கமா வரும், கழுத்தை வலிக்கும், கையெல்லாம் வலிக்கும், கொஞ்சம் ஏதாவது உடம்புல தண்ணி பட்டதுக்கு அப்புறம் அந்த வலி குறையும், அல்லது உள்ளுக்கு ஏதாவது குடிச்சதுக்கு அப்புறம் குறையும், அல்லது கொஞ்சம் தூரம் வாக் பண்ணதுக்கு அப்புறம் தான் குறையும். இந்த 3 விதமான கேட்டகரிக்கு மிக மிக முக்கியமான காரணமே என்ன அப்படின்னா, காலையில தூங்கி எந்திரிச்சதுல இருந்து நைட்டு படுக்கிற வரை இந்த உடம்ப நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் வேலை வாங்குறோம். மாடிப்படி ஏறுறது, இறங்குறது, ஓடுறது, பைக் ஓட்டுறது, கார் ஓட்டுறது, நடக்கிறது, குதிக்கிறது, போறது, குனிறது, நிமிர்றது, உட்கார்றது, எந்திரிக்கிறது, டிவி பாக்குறது, மொபைல் நோண்டுறதுன்னு எல்லா விதமான ஆக்டிவிட்டிஸும் செய்யறோம். இதுல நம்ம உடம்புல எலும்புகள், நரம்புகள், தசைகள் எல்லா பகுதிகளில் இருக்கக்கூடிய நம்ம உடம்புல இருக்கிற அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய செல்கள் நிறைய டெத் செல்ஸ் எண்ணிக்கை அதிகமாகும். பலகீனமான தேஞ்சு போன செல்கள் எண்ணிக்கை அதிகமாகும். அது இரவு தூக்கத்துலதான் புதுப்பிக்கும். அந்த உடம்பு தன்னைத்தானே புதுப்பிக்கிற தன்மை குறைவா இருந்தாலோ அந்த பலகீனத்தை அந்த இரவு தூக்கத்துலதான் காட்டும். இந்தந்த மூட்டெல்லாம் உனக்கு வீக்கா இருக்கு, எச்சரிக்கையா இரு, பின்னாடி அந்த இடம் தேய போகுது அப்படிங்கிற அறிகுறியை காட்டுது அப்படின்னு அர்த்தம். சார் இதுக்கு என்ன சார் செய்யணும் இந்த மாதிரி அப்படின்னா, இரவு படுக்க போகும்போது கண்டிப்பா குளிச்சுட்டு தான் படுக்கணும். 1. அடுத்து குளிச்சுட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு குளிச்சு பாடி டெம்பரேச்சர் நார்மல் ஆகி ஈரமெல்லாம் காஞ்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். சாப்பிட்ட உடனே படுக்க கூடாது. 1 hour பிரேக் இருக்கணும். ஹெவியா சாப்பிடக்கூடாது. படுக்க போகும்போது கண்டிப்பாக லேசா எண்ணெய் உச்சிக்குழியில தொட்டு வைக்கணும். நம்மளுடைய தொப்புள்ள லைட்டா எண்ணெய் தொட்டு வச்சுட்டு முழங்கைக்கு கீழே, முழங்காலுக்கு கீழே கண்டிப்பா எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு படுக்கும். தேவைப்பட்ட இடுப்பு கூட லைட்டா அப்ளை பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் அல்லது ஆலிவ் ஆயில், எனி ஒன், ஏதாவது ஒரு ஆயில் வந்து, அல்லது விளக்கெண்ணெய் அப்ளை பண்ணாலும் பரவாயில்ல. லைட்டா அப்ளை பண்ண போதும், ரொம்ப திக்கா அப்ளை பண்ணி எந்திரிச்சு நடக்கிறேன்னு வலிக்கிட்டு விழுந்துடக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் அந்த மாதிரி மிஸ்டேக் ஆயிடும். அதனால சும்மா லைட்டா அப்ளை பண்ணா போதும். அந்த ஸ்கின்ல லேசா ஒரு ஆயில் கோட்டிங் இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா, பிளட் சர்க்குலேஷன் வந்து எங்கெங்கெல்லாம் ஆயில் கோட்டிங் இருக்கோ அந்த இடத்த ஹீட் பண்றதுக்கு ரத்த ஓட்டம் அதிகமா வரும்போது உச்சந்தலையில இருந்து உள் பாதம் வர பிளட் சர்க்குலேஷன் ஒரே ஈவனா இருக்கும்போது மூட்டுகள் புதுப்பிக்கப்படும், தேய்மானமான பலகீனமான ஜாயிண்ட் எல்லாம் ஸ்ட்ரென்தன் ஆயிரும். எந்திரிக்கும் போது இடையில முழிக்கும் போது உடம்புல எங்கேயுமே வலிகள் இருக்காது, உடம்பு அழகா இருக்கும். டெய்லி இதை கன்டினியூ பண்ணி பாருங்க, டோட்டலா இது சேஞ்ச் ஆயிரும். தேங்க்யூ சார். மிக்க நன்றி சார், மிக்க நன்றி.